ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல சிக்கன் வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கை இலையில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்கீரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.